Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problems. Now power power is nothing but it's an amount of work done per unit time or rate of work done with respect to time. Say suppose we are doing a work. ஒரு 2 பர்சன் எடுத்துக்கலாம், ஒரு வயசான ஒரு வச்சுப்போம், யூத்தான இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரே ஒர்க்கை நம்ம அசைன் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க் என்னென்னா இந்த பாக்ஸை 5 மீட்டர் தள்ளி டிஸ்பிளேஸ் பண்ணணும். அப்போ 2 பேரும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளி முடிச்சிட்டாங்க. பட் இவரு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்டாமினா. இவருக்கான பவர் அதிகம். ஓகே, பவர் அதிகம். ஸோ ஒர்க் டன் பை டைம். டைம் அதிகமாக எடுத்தாங்கன்னா பவர் கம்மி. பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எனர்ஜினா எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் into time. Okay, energy is nothing but power into time. From this example you can conclude. So unit of power, power oda unit enna work done upon time. Work done on unit joules. Okay, time oda unit seconds. appo power oda unit joules per second or watt. கேபிட்டல் ஜேம்ஸ் வாட் இதை கண்டுபிடிச்சாருனால அவரை ஆனர் பண்ணுற விதமாக வாட்னு வச்சுட்டாங்க. வாட் ஆர் ஜூல்ஸ் பர் செகண்ட். பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் பை டைம். எக்ஸாம்பிள் வி ஹவ் சீன் an example. The instantaneous power அப்படின்னா the word itself saying that instant, at that particular instant of time, what is the amount of or rate of doing work அப்படின்றது தான் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர். கமர்ஷியல் யூனிட்டாக நம்ம ஜூல்ஸ் பர் செகண்ட்லையோ இல்லை வாட்லேயோ நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம் பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்மாலான யூனிட். நம்ம கமர்ஷியலி யூஸ் பண்ணுறது நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம வீட்டுக்கு வர எல்லா இதுவுமே 1 யூனிட்டில் வரும். விச் மீன்ஸ் 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட்னா நம்ம கிலோவாட்டாக மாற்றோம்னா 1000 மல்டிப்ளை பண்ணுறோம் இன்டூ ஆரை செகண்ட்ஸாக மாற்றோம். பிகாஸ் இது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இதில் மாற்றணும்னா லைக் 60. ஓகே, 60 into 60 360. ஓகே, பார்த்தோம்னா நம்ம கன்வர்ஷன் பண்ணி சொன்னோம்னா 1 கிலோவாட் இஸ் நத்திங் பட் 3.6 into 10 to the power 6 ஜூல்ஸ். கமர்ஷியல் யூனிட்னா சொல்லுவோம். கமர்ஷியல் யூனிட் இஸ் நத்திங் பட் 1 யூனிட் விச் இஸ் 1 கிலோவாட் ஹவர். நம்ம ரீடிங் எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் ஜென்ரேட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கன்சியூம்டு யூனிட் பார்ப்பாங்க. அந்த யூனிட் எவ்வளோ ஓடி இருக்குது, எனர்ஜி மீட்டரில் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் பவர் ஆஃப் த எவ்ரி அப்ளையன்சஸ் தட் யூ ஆர் யூஸிங் இன் ஹோம் இன்டூ டைம். எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து ஃபார் 1 day calculation இன்டூ 30 days per month இன்டூ 1 யூனிட். இது வந்து இப்போ பவர் வந்துருச்சு கிலோ வாட்டில் நம்ம எடுத்துகிறோம், கிலோ வாட் ஹாரில் எடுக்கிறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா இன்டூ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரைஸ் இருக்கும் 3 years. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் கேல்குலேட் ஆகும். எஃபிஷியன்சி அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் எனி மோட்டார் ஆர் எனி அப்ளையன்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா பவர் அவுட்புட் பவர் இன்புட் இன்டூ 1000. எஃபிஷியன்சி பர்சன்ட்டில் தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 100. say example 18%, 24% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனர்ஜி as usual we have seen power into time. Okay, 3 points. Come on, try solving this question. A pump of 200 watt power is lifting 2 kg per second from an average depth of 10 meter. The velocity with which the water comes out of the pipe. Hintum கொடுத்துருக்காங்க. டோட்டல் எனர்ஜி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் எனர்ஜி பீங் கன்சர்வ்ட். ஓகே, டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த சேஞ்ச் இன் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பிகாஸ் total mechanical energy is always constant. One energy form can be transferred from one thing to another thing. So change in kinetic energy, gain in kinetic energy is nothing but loss in potential energy. அது மாதிரி interchange ஆகிட்டே இருக்கும். So a pump is lifting a water
mass of butter is 2 kg per second. Okay, so here kinetic energy is equal to m into g into h. Okay, okay. Change in அதாவது half mv square is equal to mgh, m into g into h, half into velocity அந்த பைப்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்னா v ஸ்கொயர் வருது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கிராவிட்டி வந்து 9.8 இன்ட்டு எவ்வளோ டெப்த்லேருந்து எடுக்கிறாங்க, 10லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ 98 இன்ட்டு 2 அண்டர் மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ வெலாசிட்டியிலேருந்து அந்த பைப்லேருந்து நம்மளுக்கு தண்ணியோட வேகம் வருது. ஓகேவா, ஈஸி கொஸ்டின். என்ன பண்ணுறோன்னா, ஒரு மோட்டர் வந்து பம்ப் பண்ணுது, அது எஜெக்ட் பண்ணுது. அந்த எஜெக்ட் பண்ணுற வெளியே வர அந்த வெலாசிட்டி கைனடிக் எனர்ஜி இருக்கும்ல, அது இஸ் ஈக்குவல் டு த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த வாட்டர். ஓகேவா, ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இந்த இதை எடுத்தோம். லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நம்ம எல்லா கான்செப்டையும் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பவர் கான்செப்டில் லாஸ்ட் கொஸ்டின். An electric heater is consuming இவ்வளோ, அதோட ரேட்டட் பவர் ரேட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 watt. is used 2 hours per day. 2 hours per day. What is the cost of using it for month of 28 days if one? Okay, first of all, energy for 1 day calculate. Energy for 1 day is equals to power consumed in 1 day into time of the thing. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் போட்டுருக்காங்க, 2 hours போட்டிருக்காங்க. அதோட பவர் வந்து 1000 watt. அப்போ 2000 watt hour யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் 2 kilowatt hour. ஒரு நாளைக்கு அந்த ஹீட்டர் இஸ் கன்சியூமிங் 2 kilowatt hour. அப்போது 28 டேஸுக்கு ஃபார் அ month period of 28 days, 28 days into 2, that is 656 kilowatt hour யூஸ் பண்ணுவோம். அப்போ காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் யூனிட் கன்சியூம்ட் இன்டு த ப்ரைஸ் ஆஃப் 1 யூனிட். 1 யூனிட்டோடது 3 rupeesனா 56 யூனிட்ஸோடது எவ்வளோ இருக்கும்? 6 into 3 is 80, 168 rupees. You have to pay the electric bill. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரேட்டட் பவர் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு அதை எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு நாளைக்கான எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறோம். அதை வச்சு ஒரு மாதத்தோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஒரு யூனிட்டோட எனக்கு வேல்யூ எவ்வளோ ரூபா அப்படின்னு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது கால்குலேட் ஆகி வந்துடும். ஜஸ்ட் கோ அண்ட் செக் யுவர் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். சேம் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். Finally, we have completed what is recap, quick recap. Work na என்னன்னு பார்த்தோம், அதோட யூனிட் என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் எனர்ஜி நத்திங். சாரி ஒர்க் எனர்ஜி கேசஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ கேசஸ், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் லா, ஒர்க் எனர்ஜி தியரம், கைனடிக் எனர்ஜி, அதோட மொமெண்டம் டிக்ரீஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து we have seen ஒர்க் எனர்ஜி தியரம், பொட்டென்ஷியல் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, பவர். இது எல்லாத்துக்குமே நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இந்த சாப்டர் ஒர்க் பவர் எனர்ஜி இதோட எண்டாவது. இதை என்ன பண்ணலாம்னா, இந்த கொஸ்டின்ஸை வந்து ரீகேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஆஃப் நோட்ஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் ஆஃப் நோட்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரீட்ரைட் அதுக்கப்புறம் PYQs பேஸ்ட் ஆன் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்கள் JEE கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணலாம், நீட் கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணலாம், அதர் CUET கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் போர்டு கொஸ்டின்ஸ் உங்கள் NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின் பண்ணலாம். எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஹோல் கான்செப்ட் வந்து NCERT புக்கையும் வி கேன் யூஸ். Thank you.